மீன் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, நீங்கள் மீன் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஏராளமான சத்துக்கள் கிடைக்கின்றலாம். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் இந்த சிக்கன், மட்டன், பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான நான்வெஜ் சாப்பிட்டாலுமே இந்த மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் இருக்கிற சத்து வந்து இது எதுலையுமே இருக்காதுன்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா பல மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குங்க. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. இரும்பு சத்து, ஜிங்க் சத்து, அயோடின், மேக்னீசியம், பொட்டாசியம், இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குதுங்க. இதனாலேயே நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தின் அளவு தூண்டப்பட்டு நம்ம உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதாங்க. பல நன்மைகள் ஏற்படுது, பல நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பல தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மீன் தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை சரியாகுமாங்க. உண்மைதாங்க சொல்கிறேன். அதாவது மீனை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவில் உள்ள அந்த தாக்கமானது குறைகின்றாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, மூளைக்கும் கண்களுக்கும் சிறந்த மருந்து இந்த மீன் தானே. அதாவது உங்களுக்கு தெரியும், மீனில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். இந்த அமிலமானது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாங்க. அதோடு இல்லாமல் நம்ம கண் பார்வைக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் விளங்குவாங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்கள் மீன் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்கள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராதாங்க. அந்த அளவு சத்துக்கள் அடங்கியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம மூளையோட செயல்திறனை அதிகரிக்கின்றாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், இதில் ஒமேகா 3 ஆசிட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இதன் காரணமாக நம்மளோட மூளையினோட சிந்திக்கும் திறன் அதிகமாகுமா. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டருங்க, மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பின் உறுதிகளுக்கு, அதாவது மீனில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம், பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் அதிகமாக இருக்கானது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள எலும்புகளை உறுதியாகவும் வலிமையாக வைப்பதற்கு ரொம்ப உதவுதாங்க. இன்னொரு மேட்டர் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, இதய நோயாளிகளுக்கு சிறந்த வரப்பிரசாதமாக இந்த மீன் தான் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கின்றாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நெஞ்சு வலி, மாரடைப்பு, நம்ம இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அந்த கொழுப்புகளின் அடைப்பு நீக்குவதற்கும் அகற்றுவதற்கும் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீனை சொல்லலான்றாங்க. அதுக்கப்புறங்க, உங்களுக்கு உடம்பு டயர்டாக இருக்குது, உங்கள் உடல் பலவீனமாக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் உடலின் பலத்தை அதிகரிப்பதற்கும் இந்த மீன் ரொம்ப உதவுதுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய், அதாவது யார் யாராவது சக்கரை வியாதியில் கவலைப்படுறீங்களோ தயவு செஞ்சு மீன் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள, அது முக்கியமாக உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்துமா. உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கும் ரொம்ப உதவுன்றாங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்து மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வராங்க அப்படின்னா இதில் ஒமேகா 3 ஆசிட் இருக்கனால குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த ஒமேகா 3 ஆசிட் வந்து அவங்களுக்கு போய் அந்த குழந்தைகளோட ஆரோக்கியமாக அதிகமாகுன்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஆனால் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கங்க மீன் என்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு. இது போன்ற பல தகவல் தினம் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தவற விடாதீர்கள்.